வெற்றி அடைந்த மனிதர்களை பார்த்து நாம் சில நேரங்களில் பொறாமைப்படுவது. அவன் லக்குனால தான் அவனுக்கு சீக்கிரமாக வெற்றி கிடச்சிடுச்சு, அவன் அப்பா ஆத்தா சம்பாதிச்சு வச்சுருந்த சொத்து இருந்துச்சு, அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டான், பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான், நமக்கு தான் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நாம் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து பல கதைகள் சொல்லக்கூடிய சிந்தனைகள், நீதிகள் வழியாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு நல்ல வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரனை எல்லோரும் பார்த்து பொறாம தான் பட்டாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ வேலைக்காரன். அந்த ஊரில் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் நல்ல வேலைக்காரனாக இருந்தான். வெளியூரில் இருந்த வரைக்கும் வந்து அவனை வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்க. ஆனால் எங்கேயுமே வேலைக்கு போகாமல் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. அவர் வீட்டு முன்னால் இருந்த ஒரு பெரிய பாறைக்கல்லை அடித்து உடைக்கணும் அப்படிங்கிறது அவரோட குறிக்கோள். அந்த குறிக்கோளை செயல்படுத்துறதுக்காக சின்ன வயசுலேருந்தே பல விஷயங்களை அவர் கற்றுக்கிறாரு. அவர் செய்தும் பார்க்குறாரு, புதிய கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. எப்பவும் சிந்தனை இந்த பாறை உடைக்கிறதுலே இருந்தது. அதனால் அவரால் வெளியில் எங்கேயுமே போய் வேலை பார்க்க முடியலை. அந்த ஊரில் உள்ளவங்க தொடர்ந்து அவருடைய சிந்தனையும் குறிக்கோளையும் உடைக்கிற விதமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய பாறையை உன்னால் உடைக்கவே முடியாது, உனக்கு எதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு அப்படின்ற மாதிரி தான். இவர் எங்கே போனாலும் யார்கிட்ட பேசினாலும் பாறை உடைக்கிறத பற்றியும் பாறை உடைக்கிறது பற்றிய அறிவுகளை கிடைக்கிறது மாதிரி தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. எல்லா இடத்துல இருந்தும் அந்த அறிவை கலெக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை மட்டும்தான் தேடிட்டு இருக்காரு. தொடர்ந்து பல நாட்கள் முயற்சித்த பிறகு, அந்த அறிவை எல்லாம் வளர்த்துக்கிட்ட பிறகு, ஒரு நாள் பாறைக்கு மேலே ஏறி ஒரு பெரிய ஹோல் போட்டு அந்த பாறையை 2ஆக உடைச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம், நேற்றுக்கு தான் உடைக்க ஆரம்பித்தான், இன்றைக்கி உடைச்சி முடிச்சிட்டான், இது இவனால் செய்ய முடியாது, இவன் ஏதோ அமானுஷ்ய சக்தி அவன்கிட்ட இருக்குது, ஏதோ சக்தி அவங்க வச்சு தான் அதை உடைச்சிட்டான் அப்படின்னு கொஞ்சம் பேரும், அவனுக்கு லக்கு இருந்துச்சு அதனால தான் அந்த பாறை உடஞ்சது அப்படின்னும், ஏற்கனவே அந்த பாறை உடஞ்சி தான் இருந்துச்சு, அவன் சின்னதாட்டு ஒரு மிஷின் மாதிரி ஏதோ வச்சு உடைச்சிட்டான் அப்படின்னும் எல்லாருமே ஒரு மாதிரியாக அவருடைய பாராட்டாமல் அவரை ரொம்ப இகழ்ச்சியாக தான் திரும்பவும் பேசுகிறாங்க. ஏன்னா அது பொறாமையினால கூட ஒருவேளை அவங்க அப்படி பேசியிருக்கலாம். இந்த கதை நம்மளுக்கு சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, எப்போவுமே யாருமே வெற்றியாளர்கள் ஒரே நாளில் ஒரே இரவில் வெற்றி பெறுறது இல்லை. பல நாட்கள் உழைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாருமே பல நாள் தூக்கத்தை கெடுத்து அவங்க உழைச்சிருக்காங்க. அதற்காக தொடர்ந்து செயல்பட்டுருக்காங்க. அவங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்துலேயுமே அவங்க அதை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும், அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதை நமக்கு பார்க்கும்போது, வெளியிலிருந்து பார்க்கும்போது அது எளிதாக கிடைத்த வெற்றி மாதிரி நமக்கு தோன்றும். உங்களுடைய சிந்தனையை குவியுங்கள், செயல்பட துவங்குங்கள். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றினாலுடைய நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சில வழிகள் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.